இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் ஓஎஸ் போட்ட ரெட்மி நோட் 6 ப்ரோ. இதை பற்றி போன வாரம் ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ரெண்டுமே போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் இன்ட்ரெஸ்டானு கேட்டப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்த கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட 90% மேலே எல்லாருமே இந்த வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் அது ரிலேட்டடான ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ இது அப்படின்னு நினச்சிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஃபோனில் கஸ்டம் ரோம் போடுறது, ரூட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அதை இறங்குறதுக்கு முன்னாடி அதோட பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது தான் ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டம் ரோம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஆண்ட்ராய்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளுடைய ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அந்த ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்மை நம்மளுடைய மொபைல் பிராண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அவங்களுடைய பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆண்ட்ராய்டை கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறது தான் MIUI, ரியல்மி UI, OnePlusோட ஆக்சிஜன் UI, அப்புறம் சாம்சங்கோட One UI, இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேவா? எப்படி பிராண்ட் அந்த ஆண்ட்ராய்டு எடுத்து அவங்க விருப்பப்படி கஸ்டமைஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸோ இல்லை சில குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸோ அந்த ஆண்ட்ராய்டு எடுத்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ட்வீக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த கஸ்டம் ரோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக ரெண்டுமே ஆண்ட்ராய்டு தான். அந்த ஆண்ட்ராய்டை ரன் பண்ணுறதுக்கு கேப்பபிளான டிவைஸ் தான் நம்மளுடைய ஃபோன்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப பிராண்டு கொடுக்குற ஆண்ட்ராய்டை எப்படி அதை ரன் பண்ணுதோ அதே மாதிரி மற்ற டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ணுற இந்த கஸ்டம் ரோமையும் நம்ம ஃபோனால் ரன் பண்ண முடியும். ஓகேவா? இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. அப்படியா, இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கேப்பா, சொல்லுங்கள் நானும் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் காம்ப்ளிகேஷனே ஆரம்பிக்குது. அப்படி என்னடா இதில் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோனில் இருக்க ரோமை மாற்றுறதுக்கு வந்து நமக்கு நம்ம ஃபோனுடைய பூட் லோடர் அன்லாக் பண்ணணும். இந்த பூட் லோடர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபோன் ரெகுலராக நம்ம கடையில் வாங்குற ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ஒரு டாப் லேயரை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அதை தாண்டி இந்த ஃபோனுக்குள்ளேயும் நிறைய ரூட் ஆக்சஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஆனால் அந்த ஆக்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எல்லா பிராண்டும் அதை நம்மளால் டைரக்ட் யூஸரால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி லாக் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் அந்த பூட் லோடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பிராண்ட் போட்டு கொடுக்குற லாக்கை நம்ம அன்லாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் அந்த ரூட் ஆக்சஸ் பண்ண முடியும். எதனால் பிராண்ட் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளே போகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் பிராண்டே கொடுக்காத நிறைய ஃபீச்சர்ஸை நம்ம ஃபோனில் கொண்டு வர முடியும். ஆனால் தெரியாமல் ஆக்சஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் டெலிட் பண்ணுற இந்த மாதிரியான இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோனே கம்ப்ளீட்டாக பிரிக் ஆகிடும். ஸோ இது பெரிய பிரச்சனையாக இருந்துடும் அப்படின்றதுக்காக பிராண்ட்ஸ் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக லாக் போட்டு கொடுக்குறாங்க அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி அவங்களோட UI யூஸ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபோனை ரூட் பண்ணுறது, இப்போ நான் சொன்ன மாதிரி கஸ்டம் ரோம் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பூட் லோடர் அன்லாக்கிங் தான். நம்மளால் அடுத்தடுத்து உள்ள ப்ரொசீஜரை ஈஸியாக பண்ண முடியும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜர் தான் 90% இடத்த பிடிக்கும். அதுக்கப்புறம் உள்ள 10% தான் ஃபோனுக்கு வந்து வேறு OS போடுறது, அப்புறம் ரூட் ஆக்சஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இந்த பூட் லோடர் அன்லாக்கிங்க்கு இப்போ வர காமனாக எந்த ஒரு மெத்தடும் கிடையாது. ஒரு பிராண்டுக்கும் ஒரு மாதிரி மெத்தட் இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஃபோன் மாடலுக்கும் ஒரு மெத்தட் வரும். மெத்தட் நான் சொல்கிறப்ப ஒரு ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி சில ஃபைல்ஸ் நம்ம எடுக்கணும். ஓகேவா? அந்த ஃபைல்ஸ் நம்ம தேடி எடுக்கிறப்ப ஒருவேளை தப்பாக எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் தப்பாக எடுத்து அதை ஃபோனில் போட்டோம் அப்படின்னா ஃபோன் பிரிக் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை பூட் லூப்பில் சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு PC ஆர் லேப்டாப் வேணும். அது வந்து ஹார்ட்வேர் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எந்த ஹார்ட்வேர் வச்சுருந்தாலும் இதை உங்களால் பண்ண முடியும். பட் PC ஆர் லேப்டாப் கண்டிப்பாக வேணும். தென் அடுத்தது பூட் லோடர் அன்லாக் பண்ணக்கப்புறம் நம்ம ஃபோனில் வந்து ஒரு கஸ்டம் ரெக்கவரி மாடியூலை இன்ஸ்டால் பண்ணணும். TWRP எல்லாருமே ஃபேமஸாக யூஸ் பண்ணுற ஒன்று. ஸோ அந்த ஒரு TWRP நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அடுத்த ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக போயிடும். ஈஸி நான் சொல்கிறப்ப நீங்கள் கரெக்டான ஃபைல்ஸை போட்டிங்க அப்படின்னா அது ஈஸி. அதே நேரத்தில் நீங்கள் எதுவும் தப்பான ஃபைலை போட்டு ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வழக்கம் போல் உங்களை பூட் லூப்பில் சிக்க வச்சிடும். அப்படி இல்லாட்டி ஃபோன் பிரிக் ஆயிரும். ஸோ இந்த பூட் லோடர் அன்லாக்கிங், கஸ்டம் ரோம், அப்புறம் ரூட் ஆக்சஸ், இந்த மாதிரியான விஷயத்துலலாம் நம்ம விளாட்றப்ப பார்த்தீங்கன்னா ஃபோன் பிரிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் இதை பண்ணுறது கிடையாது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நிறைய புது ஃபோன்ஸுக்கு இந்த ஒரு சப்போர்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இந்த கஸ்டம் ரோம் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரூட் மாடியூல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பழைய ஃபோன்ஸுக்கு இதுவே நீங்கள் உங்களோட பிரைமரி ஃபோன்ஸ் இல்லாமல் நீங்கள் உங்களோட பழைய ஃபோனை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரியான சப்போர்ட் அப்படியே கொட்டி கிடக்கும். முக்கியமாக ரெட்மியோட நோட் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஃபோன்ஸில் நீங்கள் ரூட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி, ஏன்னா நிறைய சப்போர்ட் இருக்கும். இன்கேஸ் உங்கள் ஃபோன் பிரிக் ஆனாலும் கூட உங்களால் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஓகேவா? தென் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பூட் லோடர் அன்லாக் பண்ணியாச்சு, கஸ்டம் ரோமும் போட்டாச்சு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரோமை போட்டு யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா,
இங்கே வந்து நம்ம ரூட் ஆக்சஸ் எடுத்து மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்களுக்கு பிரச்சனை வரும். ஐ மீன் நீங்கள் தப்பான மாடல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வழக்கம் போல தான் பிரிக் ஆகும், இல்லை பூட் லூப் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களால் நார்மலாக உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது நீங்கள் பிரைமரி ஃபோன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரூட் இல்லை கஸ்டம் ரோம் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் ஆப் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக வரும். ஜென்ரலாகவே நீங்கள் பூட்லோடர் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனே ஈஸிலி அட்டாக்கபிள், அதாவது ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம், மேல்வேரால் ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படின்றதுனால கூகுள் பேவே நீங்கள் ரூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரூட் பண்ணியிருக்க டிவைஸில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வார்னிங்கே கொடுத்துரும். ஆனால் இதேவே சில மாடியூல்ஸ் வச்சு நீங்கள் பைபாஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணாலும் கூட நீங்கள் ரூட் பண்ண டிவைஸ் இல்லை பூட்லோடர் அன்லாக் பண்ணல டிவைஸில் நீங்கள் பேமெண்ட்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ரிஸ்க்கான ஒன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் பூட்லோடர் அன்லாக் பண்ணுற ஸ்டேஜில் இருந்து எல்லாமே முடிச்சு உங்கள் கையில் நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது வரைக்கும் கூட உங்களுக்கு இதில் இஷ்யூ அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். அது வரல அப்படின்னா கூட நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நம்மளே நம்ம ஃபோனுக்கு உள்ள வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் இந்த பூட்லோடர் அன்லாக்கிங், அப்புறம் இந்த கஸ்டம் ரோம் ரூட்டிங், இந்த மாதிரியான விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள். ஓகேவா? ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் கேட்டதுக்கப்புறம் ப்ரோ நான் அதை யூஸ் பண்ணி தான் ஆவேன், எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ரெடியாக இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil, signing off.